ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஓம் கம் கணபதே நம. ஓம் சாம் சௌம் சரவணபவாய நமோ நம. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் நவநீத குருக்கள் பேசுகிறேன். இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி எப்போ வருது, எப்படி நம்ம பூஜை பண்ணலாம், பூஜை பண்ணுற நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வரல, இப்போ தான் வரீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக கேட்கணும்னா நீங்கள் பெல் பட்டன் அமைக்கிங்க. உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் சேரும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல விநாயகப் பெருமான் உங்களுக்கு எல்லா நலன்களும் கொடுக்க பிரார்த்தித்து கொண்டு இப்போ நிகழ்ச்சியை தொடங்க போகிறோம். ஐந்து கரத்தனை அணை முகத்தனை இந்தின் நிலம் வீரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் கம் கணபதியே நம. விநாயகப் பெருமானை வணங்காமல் எந்த காரியமும் முறையாக செய்ய முடியாது. அதாவது விநாயகர் என்று சொல்லக்கூடியவர் யார் என்றால், நம்முடைய காரியங்களுக்கெல்லாம் விக்னம் இல்லாமல் செய்து தரக்கூடிய ஒரு பெரிய சக்தி உள்ளவர். அதனால் எந்த காரியத்தை தொடங்கினாலும் விநாயகனுடைய அருளோடு, அதான் பிள்ளையார் சுழி போட்டு தானே எல்லாத்தையும் துவங்குறோம். அந்த பிள்ளையார் சுழியிலேயே விநாயகர் இருக்கார். அதனால் எந்த காரியத்தையும் அவருடைய அனுகிரகத்தோடு நம்ம தொடங்கிவிட்டால், ஒருவேளை நம்ம ஏதாவது மறந்துருந்தால் கூட ஞாபகத்துக்கு வந்துடும். நல்ல சிந்தனைகளோடு அந்த காரியத்தை நம்ம செய்து முடிக்கலாம். அப்படிப்பட்ட அந்த விநாயகருடைய ஜனன சதுர்த்தி வருகின்ற செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நடைபெறுகிறது. அது பொதுவாக எல்லாருக்கும் பிறந்த நாளை நீங்கள் பூஜை பண்ணால் சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அதனால் அன்றைக்கு நம்ம பூஜை செய்கிற போது மிகுந்த சந்தோஷப்படுவார். குறிப்பாக இந்த களிமண் பிள்ளையாரை வச்சு பூஜை பண்ணுவாங்க எல்லோரும். வீட்டில் களிமண் பிள்ளையார் இல்லாட்டி சில இடங்களில் வீட்டில் அவங்கள வச்சுருக்கிற வீட்டில் விநாயகர் சிலைகளை வச்சு கூட பூஜை பண்ணுவாங்க, படங்களை வச்சு பூஜை பண்ணுவாங்க. எப்படி பண்ணாலும் ஆத்மார்த்தமாக அந்த விநாயகப் பெருமானை பூஜை செய்ய வேண்டும். ஒரு எளிய முறையில் அந்த பூஜையை நான் செய்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ நம்ம களிமண் பிள்ளையார் எடுத்துப்போம். வீட்டில் களிமண் பிள்ளையார் வச்சு இந்தியாவெல்லாம் கிடைக்கும். அந்த களிமண் பிள்ளையார் பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த வருஷம் இன்னும் சிறப்பான விசேஷம் என்னென்னா, அந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு நேரத்தில் ஹஸ்த நட்சத்திரத்தில் வரும், ஒரு நேரத்தில் சித்திரையில் வரும். அப்போ மாறி நட்சத்திரங்கள் மாறுற போது அதனுடைய பலன்களும் மாறும். இந்த வருஷம் கால வேளையில் சித்திரை இருக்கிறதுனால, சித்திரை செவ்வாயினுடைய சாரம் பெற்ற நட்சத்திரம். செவ்வாய் பூமிகாரகன். அந்த களிமண் வச்சு அந்த விநாயகரை பூஜை பண்ணுற போது இன்னும் சக்தி நமக்கு விநாயகருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா அந்த அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளலாம். அதனால் விசேஷமாக அன்றைய தினம் விநாயகப் பெருமானை களிமண் பிள்ளையாரை வச்சு அவர் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணி செய்கிறது ஒரு சிறப்பு. அதுக்கு அந்த பலாக்கட்டையில் வச்சு அதில் கோலங்கள்லாம், மணப்பள்ளியில் கோலங்கள்லாம் போட்டு விநாயகர் பெருமானை அமர வச்சு அவருக்கு உபச்சாரங்கள், அதாவது உட்காந்து நம்ம என்ன செய்வோம், பாத பூஜை பண்ணுவோம், தண்ணி தெளித்து அது ஸ்நானம் பண்ணுற மாதிரி, அபிஷேகம் பண்ண பண்ணிட்டாலும் தண்ணி எடுத்து ஸ்நானம் பண்ணுற மாதிரி ஸ்நாபயாமி அப்படின்னு சொல்லி செலுத்திட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சு ஒரு சின்ன மாலையாக போட்டு, குறிப்பாக எருக்கம்பூ மாலை, வெள்ளை எருக்கம்பூ மாலை போட்டால் ரொம்ப சிறப்பு. அருகம்புல் சாத்தணும் அவசியம். தாமரைப்பூக்களை சாத்தலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா தும்பப்பூ ரொம்ப விசேஷம். அந்த களிமண் பிள்ளையாருக்கு தும்பப்பூ சாத்துறது ரொம்ப சிறப்பு. சின்னதாக ஒரு மாலை மாதிரி கூட கோத்து கூட கட்டுவாங்க. அப்படி இல்லாட்டி தும்பப்பூனால அர்ச்சனை பண்ணலாம். அந்த 16 நாமாவளி இருக்குது விநாயகப் பெருமான். அதை நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அது 16 நாமாவளியை சொல்லி அந்த விநாயகப் பெருமானுக்கு தும்பப்பூ, அருகம்புல்லாலையும் தாமரைப்பூனாலையும் வில்வத்தினாலையும் கூட அர்ச்சனை பண்ணலாம் விநாயகப் பெருமானுக்கு. உங்கள் குடும்ப க்ஷேமத்துக்காக விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணி சிறப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது. அப்புறம் மோதகம், கொழுக்கட்டை இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கலாம். விநாயகர் அகவல் அன்றைக்கு படிப்பது ரொம்ப சிறப்பு. விநாயகருடைய அகவல் உங்களுக்கு எல்லோரும் ஔவையார் எளிமையான முறையில் பாடியிருக்காரு. சீதக்கலப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பல இசை பாடன்னு அந்த பாடலை மனமுருகி பாடுங்க. சமஸ்கிருத சோத்திரங்கள் நிறையா இருக்குது. ஆதிசங்கர சொன்ன கணாஷ்டகம் இருக்குது, கணேச பஞ்சரத்னம்னு இருக்குது. மூதாகராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதரவதம்சகம் இந்த சோஸ்திரம் சொல்லலாம். அப்புறம் கணபதி தாளம் கூட இப்போ ரொம்ப பேர் அந்த ஃபோன் யூடியூப்லாம் வந்திருக்கு. சுர சுர கணபதி சுந்தர கேசம் ரிஷி ரிஷி கணபதி யஜ்ஞ சமானம். ஒரு ஆனந்த கூத்தாடுவாராம் பிள்ளையார். அப்படி ஆனந்தமாக ஆடுற போது அதனுடைய கண்டு கழிக்கிறதே ஒரு பெரிய விசேஷம் பிள்ளையார்கிட்ட. கணபதி தாளம் என்று சொல்வார்கள். அந்த மாதிரிலாம் போட்டு கேட்கலாம். யூடியூப்லேயும் இருக்குது நிறையா கணபதி தாளம் போட்டு கேட்கலாம். குறிப்பாக இந்த நாம அர்ச்சனை 108 சொல்ல முடியாட்ட கூட நீங்கள் அந்த 16 நாமாவளி அது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை சொல்லி அர்ச்சனை பண்ணி உங்கள் குடும்ப க்ஷேமத்துக்காக எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிங்கோ, லோகக்ஷேமத்துக்காக பிரார்த்தனை பண்ணிங்கோ. இந்த வருஷம் இந்த பூமி சம்மந்தமாக இருக்கிறதுனால இந்த உலகமே நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிங்கோ. பண்ணிக்கொண்டு
அப்புறமா மறுநாள் 3ஆம் நாள் அன்றைக்கி அந்த விநாயகரை கடல்லையோ இதுலேயோ கொண்டு கரைச்சிட்டு வந்துடலாம். அது வரைக்கும் உங்கள் வீட்டிலேயே வச்சுருந்து பூஜை பண்ணணும். சனிக்கிழமை அன்றைக்கி ஆவாரம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை அன்றைக்கி கொண்டு போய் கடல்லையோ ஆற்றுலையோ எங்கே வேணாலும் விட்டுக்கலாம். அப்படி விட்டு வரும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த 3 நாட்களும் சைவமாக விரதமாக இருந்து விநாயகப் பெருமானை பூஜிக்க வேண்டும். பாடல்கள் எல்லாம் பாடலாம். விநாயகப் பெருமானுக்கு உகந்த பாடல்கள் எல்லாம் சாயங்காலம் பாடலாம். அப்படி பாடுறது ரொம்ப சிறப்பு. கொழுக்கட்டை மோதகம் எல்லாம் அவருக்கு நேவேத்தியம் பண்ணிட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணலாம். அவருக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. முப்பழம் ஒரு மூஷிக வாகனம் அப்படின்னு சொல்கிறாங்க. முப்பழம்ங்கிறது வந்து மாப்பலா வாழை என்று சொல்லக்கூடியது. நாவல் பழமும் விநாயகருக்கு அன்றைக்கு ரொம்ப சிறப்பு. அதையும் வச்சு நேவேத்தியம் பண்ணலாம். எல்லாம் பண்ணி விநாயகப் பெருமானுடைய அனுகிரகத்தை நீங்கள்லாம் பெற்றுக்கொண்டீர்களானால் நிச்சயமாக வாழ்வில் பல முன்னேற்றங்களை நீங்கள் அடையலாம். தடைகள் எல்லாம் தகர்த்தெறியப்படும். குறிப்பாக ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அனைத்தும் நீங்க பெற்று திருமணம் ஆகுவதற்கு காத்து கொண்டிருக்கின்ற மணமக்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடைபெறும். குறிப்பாக ஆண் பெண் இருவருமே விரதமாக அன்றைக்கு விநாயகப் பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு விரதமாக இருந்து, அதாவது விரதம்னா சைவமாக கூட இருக்கலாம், ஆனால் அன்றைக்கி வந்து ஒருவேளை சாப்பிட்டு கூட இருக்கலாம். கொழுக்கட்டையில் சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்துடலாம். அப்படியே இருக்கும்போது விநாயகப் பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். பெண்கள் எல்லாம் விநாயகப் பெருமானை நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும். ஆண்களும் அந்த மாதிரி மனசாக பிரார்த்தனை பண்ணிங்க. விநாயகர் நினச்சா எதுவுமே முடியாதது கிடையாது. அதனால் அவரால் முடியாதது எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. அவர் பாதங்களை தொட்டு வணங்கி விநாயகப் பெருமானை வேண்டிக் கொண்டால், நிச்சயமாக மனமுருகி வேண்டிக் கொண்டால் விநாயகன் அருள் புரிவான். நிச்சயமாக அனுகிரகம் பண்ணுவான். அனுகிரகம் பண்ணி உங்களுக்கெல்லாம் உங்கள் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறதுக்கு அடியனுடைய இந்த வீடியோ எளிமையான முறையில் உங்களுக்கு உதவியாக இருந்தால் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நல்ல விதமாக எல்லாருக்கும் போய் கிடைக்கட்டும். எல்லாரும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரட்டும். நம்ம வேதங்களில் என்ன சொல்லியிருக்கு? சர்வே ஜனாக சுகினோ பவந்து. நம்ம மாத்திரம் நல்லா இருக்கும், எல்லோரும் நல்லா இருக்கணும். குடும்பத்தோடு நம்ம குடும்பத்தோடு எல்லா குடும்பமும் சேர்ந்து க்ஷேமமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாமே உலகத்தில் வந்து ஒரு மாயை தான். இருந்தாலும் அந்த மாயையிலையும் நம்ம இறைவன்ட்டு அத்தனையும் ஒப்படைச்சிட்டோம்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். விநாயகப் பெருமான மனம் முருகி வேண்டிக் கொள்வோம். நிச்சயமாக நல்லது நடக்கும். சர்வ விக்னஹரம் தேவம் சர்வ விக்ன விவர்ஜிதம் சர்வ சித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம். விநாயகப் பெருமானுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணம் பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் கம் கணபதியே நம. கணபதியே சரணம் சரணம்.